கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு அப்படியே பிரிட்டிஷ்காரனுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கிய எத்தனையோ தலைவர்கள்ல மறக்க முடியாத தலைவர் நம்முடைய கோபால் நாயக்கர். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கோபால் நாயக்கருடைய வாரிசுகள் நாம் என்பதை மறக்க கூடாது. கோபால் நாயக்கருடைய விவேகமும் வீரமும் நமக்கு அனைவருக்குமே உண்டு. நம்மள்ட்ட எல்லாரும் இப்ப நீங்க சொல்லிக்கிறாங்க ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு. யார் சொன்னது ஒற்றுமை இல்லைன்னு? இப்ப இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் ஒற்றுமை இல்லாம வந்திருக்கோம். சபாஸ் நாயுடு யாரு? அவருக்கு இதுக்கு என்ன சம்மதம்? அவர் கூப்பிட்டாங்க ஒரே காரணத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்னாக்க நம்மளுடைய சமூக ஒற்றுமை, அதை யாரும் மறக்கக்கூடாது. நாங்க என்ன நினைக்கிறோம்னாக்க அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவைன்னு வச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே 1928 பிரிட்டிஷ்காரனுடைய கணக்கெடுப்புல அன்னைக்கு நாயுடு நாயக்கர் வம்சம் வெறும் 7 பிரிவுகள் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு 72 பிரிவுகளா நம்மளை பிரிச்சு வச்சவே அந்த பிரிட்டிஷ்காரன் அரசியல்வாதிகள். நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்ம சின்ன வயசுல 4ஆம் கிளாஸ் பாடகத்தில் படிச்சிருப்போம். 4 மாடு ஒன்னா நிற்கும், சிங்கம் வந்து அடிக்க வரும். இந்த சிங்கத்தை 4 மாடு ஒன்னா சேர்ந்து எதிர்த்த உடனே எல்லாரும் பயந்து ஓடிவாங்க. அந்த சிங்கம் வந்து சூழ்ச்சி பண்ணி நிறைய வச்சு இந்த 4 மாட்டையும் பிரிச்சு விட்டுரும். பிரிச்ச உடனே சிங்கம் வந்து ஒவ்வொன்றையும் அடிச்சுட்டு போறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய சமூகத்தை இன்னைக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம வந்து நமக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்தந்த பிரிவுகள்ல அவங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் சமுதாயங்கள் சடங்குகள் இருக்கும். அந்த சடங்குகளை அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செஞ்சுக்கலாம். ஆனா நாயக்கர் நாயுடுன்னு வரும்போது நம்ம எல்லாருமே அந்த பிரிவுகளை தனியா கழட்டி வச்சுட்டு நம்ம எல்லாம் நாயக்கர் நாயுடுங்கிற ஒரு குடையின் கீழே வந்துடணும். இப்ப நம்ம இங்க இப்பதான் இருக்கோம் அத்தனை பேருமே எல்லாருமே எந்த பிரிவுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எல்லாரும் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்தவங்க. ஆனா நாயுடு நாயக்கர் எப்படி இன்னைக்கு நம்ம சபாஸ் நாயுடுங்களை நம்மளை எப்படி ஒன்று சேர்த்திருக்காரோ இந்த நிலை நீடிக்கணும். இது இப்ப நீடிச்சா பத்தாது. எதிர்காலத்துல அரசியல்ல நமக்குன்னு ஒரு ஆளுமை வேணும். அந்த ஆளுமை வரணும்னாக்க நம்ம இந்த ஜாதிகளை பிரிவுகளை ஒதுக்கி வச்சிடணும். அரசியல் கட்சியை ஒதுக்கி வச்சிடணும். அரசியல்ங்கிறது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். இங்க இருக்கவங்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா எலெக்ஷன்ல வரும்போது நம்ம சமூகத்தை நீங்க தம்பி ஒருத்தர் பேசினாரு, பேசும்போது அழகா சொன்னாரு, யார் கோபால் நாயக்கருக்கு அடுத்த இதுல செலவைக்கிறேன்னு சொல்றாரோ அவருக்கு நம்ம ஆதரவு தருவோம்னு சொன்னாரு. அந்த நினைப்பு வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கோபால் நாயக்கருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்க ஒரு சிலையை நிறுவனம். அதற்காக நம்ம மோகன் தம்பி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நம்ம எல்லாருமே